இப்போ சொத்தோட பார்க்கு வந்தோம். இந்த பார்க்கோட நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இது இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸ் நுழைவாயில் சொல்லுவா தெரியுமா, அது பாருங்கள் எப்படி இருக்குங்க. அதோட ஒரு நிலைமை பாருங்கள் எப்படி இருக்குங்க. அடுத்தது இந்த சைடில் இருக்கிற பாதுகாப்பு இது எல்லாமே டேமேஜ். இங்கெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கேருந்து யார் குதிக்கணும்னு கீழே குதிக்கலாம், அப்படி தான் இருக்குது. எல்லாமே டேமேஜ். அடுத்து இங்கே பாருங்கள், இது குழந்தைகள் சறுக்கி விளையாட தெரியுமா, அந்த விளையாட்டு இது. ஆனால் மேலே யாருன்னா விரும்பி கரண்டியானே தெரியல. இங்கே பாருங்க, எல்லாமே உடஞ்சி தொங்கிட்டு தான் கிடக்கு. அந்த சைடு பாருங்க, வரக்கூடிய வழிப்பாதை எல்லாமே டேமேஜ். கடலுக்குள்ளே அவ்வளோ மொத்தமாக டேமேஜ் தான். ஆனால் இது மட்டும் எனக்கு கூரை மட்டும் அப்படி இருக்குது. கூரை மேலே அங்கே பாருங்க எல்லாம் உடஞ்சி பெய்யாச்சு. தெரியுது உங்களுக்கு? பாருங்க எல்லாமே உறைஞ்சி கிராக்காக தான் இருக்குது. இது உள்ளே யாருமே வெளியோடி வரக்கூடாது, வாசலோடு தான் வரணும்னு சொல்லி போட்டது. ஆனால் எல்லாமே பெய்யாச்சு. படி அதுக்கு மேலேயும் இங்கே இருங்க, எல்லாமே ஒரு பாதுகாப்பு இல்லை. அப்போ இது ஏதாவது இந்த ஊர் இதான் பார்த்து கொஞ்சம் முன்னேற்றி வைக்கணும். ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு பீச்சு தான். கடற்கரை இங்கேருந்து சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமைலாம் பார்த்தாச்சுன்னா ஃபுல் க்ரௌடு இருக்கும். அவ்வளோ அழகான ஒரு பீச்சு தான் சொத்தவளை பீச்சு. சொத்தவளை அந்த கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் அங்கேயே கிராக் விழுந்து கீறுகிற தான் இருக்குது. எப்போ உடஞ்சி விழுன்னு யாருக்குமே தெரியாது. அப்படி தான் இருக்குது அதோட நிலைமைகள் எல்லாம். இங்கே பாருங்கள் எல்லாமே பெய் உடஞ்சி. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எல்லாம் உடஞ்சி தான் கிடக்கு.